கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த மன்னாட்டுடை என்ற டெய்லி பாட்காஸ்ட்டை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் வாழ்த்துகிறேன். சங்கீதம் 132:18 வசனம் இப்படியாக கூறுகிறது: அவன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவேன், அவன் மீதிலோ அவன் கிரீடம் பூக்கும் என்றார். உன் கிரீடம் பூக்கும், யுவர் க்ரௌன் சைன் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை நாம் தியானிக்கப் போகிறோம். தேவன் உங்கள் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்து வைப்பார், ஆனால் உங்கள் தலையை உயர்த்தி உங்கள் கிரீடங்களை பூக்கும்படிக்கு செய்வார். 150 சங்கீதங்களில் 15 சங்கீதங்கள் ஆரோகண சங்கீதங்களாக காணப்படுகிறது. அவைகள் 120 134 வரைக்கும் எழுதப்பட்டிருக்கிறது. எருசலேம் பட்டணமும் தேவாலயமும் மலையுச்சியில் காணப்பட்டதினால் யூதர்கள் 3 முக்கியமான பண்டிகைகளில் கர்த்தரை தொழுது கொள்ள வரும்போது மலையேறுகையில் பாடுகிற பாடலாக இவை அந்நாட்களில் காணப்பட்டது. இவற்றில் 4 சங்கீதங்கள் தாவீது ராஜாவால் எழுதப்பட்டது. சங்கீதங்கள் 122, 124, 131, 133 சங்கீதங்கள் தாவீது ராஜாவால் எழுதப்பட்டது. ஆனால் மேற்குறிப்பிட்ட 132வது சங்கீதம் தாவீது ராஜாவை குறித்து எழுதப்பட்டது. யார் எழுதினார்கள் என்பது குறிப்பிடப்படவில்லை. கர்த்தாவே, தாவீதையும் அவனுடைய சகல உபத்திரவத்தையும் நினைத்தருளும் என்ற விண்ணப்பத்தோடு துவங்குகிறது. தாவீது ராஜா இஸ்ரவேலின் பெரிய ராஜாவாக காணப்பட்டிருந்தும் பல உபத்திரவங்களின் வழியாக கடந்து சென்றார். பெற்றோராலும் சகோதரராலும் அற்பமாக கருதப்பட்டு புறக்கணிக்கப்பட்டார். வனாந்தரமே வாழ்க்கையாக காணப்பட்டது. கரவலாடுகளுக்கு பின்னால் அலைந்து திரிந்தார். சவுல் ராஜாவால் அநேக முறை வேட்டையாடப்பட்டார். யூதா கோத்திரத்தை தவிர மற்ற கோத்திரங்கள் 7 வருஷம் அவனை ராஜாவாக ஏற்றுக்கொள்ளவில்லை. தன் சொந்த குமாரனால் துரத்தப்பட்டார். ஆனால் கர்த்தர் அவனுடைய சகல உபத்திரவங்களையும் நினைத்தருளி அவனை ஆசீர்வதித்து அவனுடைய கொம்பை முளைக்க பண்ணி அவனுக்கு ஒரு விளக்கை ஆயத்தம் பண்ணினார். அவனுக்கு விரோதமாக எழும்பின அத்தனை பேருக்கும் வெட்கத்தை உடுத்துவித்து அவனுடைய கிரீடத்தை பூக்கும்படிக்கு செய்தார். கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் உபத்திரவங்களை நினைத்திருக்கிற தேவன் ஒருவர் உண்டு என்பதை மறந்து போகாதிருங்கள். உங்கள் உபத்திரவங்கள் தாவீதின் உபத்திரவங்களிலிருந்து வேறுபட்டதாக காணப்படலாம். கர்த்தர் உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அற்பமா எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி கூப்பிடுகையில் அவனை கேட்டருளுகிறவர் என்று வேதம் கூறுகிறது. நீங்கள் உபத்திரவத்தின் பாதையில் கடந்து செல்லும்போது எல்லாரும் உங்களை விட்டு விலக்கி விடுவார்கள், அற்பமாக கருதுவார்கள். யோபு உபத்திரவங்களின் பாதையில் கடந்து சென்றபோது அவனுடைய மனைவியும் நண்பர்களும் அவனில் குறைகளை கண்டுபிடிக்க முயன்று அவனை விட்டு விலகினார்கள். ஆனால் கர்த்தர் அவனுடைய உபத்திரவங்களை நினைத்து பார்த்து அவனை விடுவித்தார். அதுபோல உங்களுடைய உபத்திரவங்களை நினைத்து பார்த்து உங்களை விடுவிக்கும் வேலை வந்துவிட்டது. உங்களை உபத்திரவப்படுத்தினத உங்கள் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவிப்பார். அவைகள் அவர்களுடைய ஆடையாக காணப்படுவதனால் மற்றவர்கள் அதை கண்டு கர்த்தர் உங்களுக்கு நீதி செய்தார் என்று சாட்சி பகர்வார்கள். உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உங்கள் தலையை உயர்த்துவார். யோசேப்பு தான் கண்ட சொப்பனத்தை தன் சகோதரரிடத்தில் கூறினபோது, நாம் வயலில் அறுத்த அரிகளை கட்டி கொண்டிருந்தோம், அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்தது, உங்கள் அரிக்கட்டு என் அரிக்கட்டை சுற்றி வணங்கி நின்றது என்று வேறொரு சொப்பனம் கண்டு, சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்கினது என்று கூறினபோது அவனுடைய சகோதரர்கள், எங்கள் மேல் துரைத்தனம் பண்ணுவாயோ, நீ எங்களை ஆளப்போகிறாயோ என்று கூறி அவனை பகைத்தார்கள். தகப்பனாகிய யாக்கோபும் அவனை கடிந்து கொண்டான். ஆனால் கர்த்தர் அப்படியே யோசேப்புக்கு செய்து அவன் தலையை உயர்த்தி அவன் கிரீடத்தை பூக்கும்படிக்கு செய்தார். அப்படியே உங்கள் மீதில் உங்கள் கிரீடங்கள் பூக்கும்படிக்கு செய்வார். உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக 2 தனியான பலன்களை கொடுத்து உங்களை மகிழ பண்ணுவார். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? அன்பின் பரலோக தகப்பனே, இந்த மன்னாட்டுடைய என்ற டெய்லி பாட்காஸ்ட்டை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, தாவீதின் கிரீடத்தை பூக்கும்படியாக செய்தவர், யோசேப்பின் கிரீடத்தை பூக்கும்படியாக செய்தவர், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய கிரீடம் பூக்கும்படியாக கர்த்தர் செய்வீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளுடைய சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்து வைப்பேன் என்று சொல்லி வாக்களித்தவர், நீர் அப்படியே செய்வீராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். தகப்பனே, இந்த நாள் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். கையிட்டு செய்கிற அனைத்து காரியங்களிலும் கர்த்தருடைய கரம் வெளிப்படுவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். போக்கிலும் மரத்திலும் உடனிருப்பீராக. கண்ணினமணி போல பாதுகாத்தலும் ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்திற்குள்ளாக ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன்.